கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நாளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். பாருங்க, இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுந்த இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மத்தேயு 28வது அதிகாரத்தில் 5வது வசனம் சொல்லுது, தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தெரியும். 2 நாளைக்கு முன்னாடி அவர் கல்வாரி சிலுவையில் பட்ட பாடுகள் எல்லாம் நாம் தியானித்தோம். அவரை கல்லறையில் வைத்தார்கள். கல்லறையில் வைத்து என்ன நடந்துருச்சு, அவர் கல்லறையில் வைத்து அவருக்கு முன்னாடி ஒரு கல்லை வைத்து அந்த ரோம ஆட்சி இருந்தபடினால் அவர்களுடைய காவலாளிகள் அதை பாதுகாத்து கொண்டிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை சரீரத்தை எப்படியாவது யாரும் எடுத்துக்கொண்டு போய்விடக்கூடாது என்பதற்காக. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 3வது நாள், வாரத்தின் முதல் நாளில் 2 ஸ்திரீகள் வருகிறார்கள். அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. யாரெல்லாம் என்று சொன்னால், மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையில் இடத்துல பார்க்க வருகிறார்கள். வந்து இயேசுவை தேடுறாங்க. மரித்து போன அந்த இயேசு எங்கே இருக்கிறார், அவருடைய சிலுவை அவர் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறார், அவர் உயிரோடு எழும்பினார்னு சொல்லி இவங்க நம்பலை, விசுவாசிக்கலை. ஆனால் அவரை தேட, அவங்க பாடியை தான் தேட வந்தாங்க. ஆனால் அவர்களுக்கு ஒரு நற்செய்தி. என்ன நற்செய்தி தெரியுமா? 6வது வசனம், அவர் அங்கே இல்லை, தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் என்கிற ஒரு பெரிய சந்தோஷத்தை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஏனென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தது உண்மை, ஆனால் மரித்து 3வது நாள் ஜீவனோடு எழும்பினார். ஒருவேளை அவர் சிலுவையில் இருக்கும் அநேகர் சொன்னாங்க, சிலுவையில் இறங்கி வந்தா நான் அவரை நம்புவேன் எல்லாம் சொன்னார்கள். ஆனால் அவர் சிலுவிலிருந்து இறங்கி வரல. ஆனால் அவர் பாதாளத்துக்கு இறங்கினது உண்மைதான். ஆனால் 3வது நாள் அவர் உயிரோடு எழும்பி வந்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். எனக்கு இதை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை எல்லா வாழ்க்கை எல்லாமே தோல்விகளாக இருக்கிறதா? ஆனால் தோல்வியை மாற்றும்படிக்காக, உங்கள் வாழ்க்கையில் நித்திய ஜீவனை தரும்படிக்காக அவர் மரித்து உயிரோடு எழும்பி வந்த இயேசு இன்றைக்கும் உங்களை அழைக்கிறார். அவர் ஜீவனோடு இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்தார் என்கிற அந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படும் போது, எந்தெந்த இடத்துல மரித்து போயிருக்கிறீர்களோ அந்த வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாகும் என்கிறதுல சந்தேகமில்லை. இந்த வார்த்தைகள் தாமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.